பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் V3 எம்ப்ராய்டிங் ஸ்விங் மிஷின். இதில் வந்து நம்ம வந்து பென் ட்ரைவர் போட்டுட்டு நெக் டிசைன் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் நிறைய சைஸ் இருக்குது, லாங் நெக் இருக்குது. இது ஸ்கொயர் டைப்பில். இதில் நீங்கள் வந்து லாங் சைஸும் போட்டுக்கலாம். இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. நான் மிஷின் ஆன் பண்ணுறேன். மிஷின் ஆன் பண்ணுற சுவிட்ச் இங்கே இருக்குது. த்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் இருந்து வரும். பாபின் வைண்டிங் டாப்பில் இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பாபின் வைண்ட் பண்ணணுன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரெட்டிங். இந்த டாப் த்ரெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆட்டோ டென்ஷன், இதில் வந்து எலக்ட்ரானிக்கில் ஆட்டோமேட்டிக்காக அது டென்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கும். வேணும் அப்படின்னா மேனுவலாக நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற டிசைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த V3யில் இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஓகே, ஃப்ரேம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஒரு செகண்ட். எப்பவுமே வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணும்போது ஃப்ரேமை எடுத்துருங்க. ஃப்ரேமை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ. ஃப்ரேமை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்துடும். பொசிஷன் வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங், எடிட்டிங் அண்ட் எம்ப்ராய்டிங் ரெண்டு இருக்குது. எனக்கு எம்ப்ராய்டிங் வேணும்னா எம்ப்ராய்டிங் போயிடலாம், எடிட்டிங் வேணும்னா இது போயிடலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை உள்ளே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒன் ஃபிங்கர் வரும். ரொம்ப ஈஸி தான். லாக் பண்ணியாச்சு. ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பர்த்டேக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். நிறைய பண்ணுறோம். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும் போயிட்டு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸில் அடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக வந்து எம்ப்ராய்டிங் போயிடலாம். எம்ப்ராய்டிங் போய்ட்டு இதில் வந்து ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் பென் ட்ரைவர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த பென் ட்ரைவர் எடுத்துகிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணோன்னே அது அப்டேட் ஆகிட்டு ஓகே. எம்ப்ராய்டிங் ஃப்ரேம் வந்து பெரிய ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேம் வந்து அது ஆட்டோ டிடெக்ட் பண்ணும்போது ஃப்ரேம் சைஸ் வந்து நம்ம மாற்றணும். அதனால் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். லாங் ஃப்ரேம் பார்த்தா மட்டும்தான் அது வந்து அப்சர்வ் பண்ண வேணும். இப்போ நம்ம போட்டாச்சு. உள்ளே போட்டாச்சு. உள்ளே போட்டோன்னே லாங் ஃப்ரேமுக்கு போயிடுச்சு, தெரியுதா? என்ட்ரைவர் போயிடலாம். பொசிஷன் இருக்குது. allocate please wait remaining embroidering to update ஆகுது. வந்துடுச்சு பாருங்க, தெரியுதா? வந்துடுச்சு. இந்த நெக் டிசைன் வேணும்னா நெக் டிசைன் போட்டுக்கலாம். GSB டிசைன் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில். மூவ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து 125 GB கார்டு. எனக்கு தேவை வந்து இது நமக்கு தேவைன்னு உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதோ வந்துடுச்சு பாருங்க டிசைன்ஸ். ஃப்ரேமில் பார்க்கும்போது ஃப்ரேமில் பார்த்துக்கலாம் எங்கே இருக்குன்ட்டு, தெரியுதா? இந்த டிசைன் போடணும்னா இந்த டிசைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இது த்ரெட்டில் அப்படியே டேரெக்டாக போட போகிறோம். இதே ஃப்ரேம் தான் போட போகிறோம். இன்செர்ட் பண்ணுறேன். லாக் பண்ணிவிட்டு நமக்கு எங்கே பொசிஷன் வேணும் கேட்குது இல்லையா? அதனால் பேக் கேன்சல் கொடுத்துட்டேன். எம்ப்ராய்டிங் சென்டர் எடுத்துச்சு. ஸ்மார்ட் ஒர்க். நெக்ஸ்ட்டு நமக்கு எங்கே வேணும். ஓகே, அப்போ டெஸ்ட் மோடு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து எந்த இடத்துல சைஸ் கரெக்டாக கொடுக்குன்ட்டு டெஸ்ட் மோடு. ஓகே, டெஸ்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுட்டர் மட்டும் நீங்கள் இறக்குறீங்க. ஜஸ்ட் ஃபுட்டர் இறக்கிங்கன்னா க்ரீன் லைட் எரியும்.
ப்ளஸ்